மாணவர்களே, நாங்கள் இன்றைய வகுப்பை நாங்கள் இப்போ ஆரம்பிக்க போகின்றோம். இது போன வகுப்பில் கூட்டம் 16ல் நீங்கள் படித்த அம்சங்களை ஞாபகப்படுத்துங்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த வகுப்பு இங்கே ஆரம்பிக்கப்படுகின்றது. கூட்டம் 16 பற்றித்தான் அந்த தியரிகளை இன்று நாங்கள் செய்ய போகின்றோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வகுப்பு இப்போது ஆரம்பிக்கப்படுகின்றது. எனவே போன வகுப்பில் ஆக்சிஜனில் H2O H2O2 என்று 2 ஐதரைட்டுகளோடு ஐதரசன் கொண்ட சேர்வுகளை பார்த்தோம். போன வகுப்பில் நீர் பற்றி நாங்கள் இந்த முறை ஐதரசன் பெராக்சைடு பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். அப்போ ஆக்சிஜனில் ஐதரைட்டில் ஐதரசன் பெராக்சைடு பற்றி நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். ஐதரசன் பெராக்சைடு அது H2O2, ஐதரசன் பெராக்சைடு H2O2 தான் ஐதரசன் பெராக்சைடு. இதை எவ்வாறு தயாரிக்கலாம் என கேட்டால், பெராக்சைட்டுகளுக்கு நாங்கள் ஐதான அமிலங்களை சேர்த்து இது தயாரிக்கப்படும். பெராக்சைட்டுகள் ஐதான அமிலங்களின் தாக்கத்தின் மூலம் தயாரித்து கொள்ளப்படும். அப்போ Na2O2 இது ஒரு பெராக்சைடு. கவனியுங்க, Na2O2 ஒரு பெராக்சைடு ஆகும். இதற்கு கவனிங்க, நீரை சேர்க்கும் போது நீரை சேர்க்கும் போது நாங்கள் பாருங்கள், அதாவது குளிர்நிலையில் நீர் சேர்க்கணும். நீர் சேர்க்கும் போது இந்த பிணைப்பு உடைகின்றது. இங்கே Na+, O அப்போ நீர் பகுப்பால் இந்த நீர் எங்களுக்கு மாற்றம் பெறும். பாருங்கள், நீர் OH- H+, OH- H+. அவை சூடாக இருந்தால் பெறுகின்ற ஐதரசன் பெராக்சைடு பிரிந்து சென்றுவிடும். அவை குளிர் நிலையில் இந்த Na2O2க்கு நீர் சேர்க்க போகின்றோம். அப்போது NaOH + H2O2 உருவாக்கப்படும். 2NaOH சக H2O2 உருவாக்கப்படும். H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு உருவாக்கப்படுவதை நீங்கள் காணலாம். குளிர்நிலையில் நாங்கள் சற்று சூடாக இருந்தால் இது மேலும் பிரிகையடைந்து ஒட்சனை தந்துவிடும். சூடான நிலை என்றால் அது மேலும் பிரிகையடைந்து ஒட்சனை தருவதை காணலாம். ஆகவே குளிர்நிலை மிக அவதானமானதாகும். அப்போ பெராக்சைட்டுகளுக்கு நீர் சேர்க்கும் போது உருவாக்கப்படும். நீர் சேர்க்கும் தாக்கத்தில் ஹைட்ரஜன் பெராக்சைடு குளிர் நிபந்தனையில் உருவாக்கப்படுவதை நாங்கள் இங்கே காணலாம். அமிலம் சேர்க்கப்படும் போது வார வெப்பத்தின் காரணமாக H2O2 பிரிகை அடைய தொடங்கும். அவை கவனமாக இருக்கணும். இவ்வகையான தாக்கங்களில் நாங்கள் இதை பயன்படுத்தலாம். அப்போ இந்த ரெண்டும் கரிசல்லையில் இருக்கும். பிரித்தெடுப்பது சிரமமானதாக இருக்கின்ற காரணத்தினால பேரியம் பெராக்சைடு அப்போ உண்ட வீழ்வடிவாக்குவது உங்களுக்கு சுலபம். பாருங்கள், ஆகவே இந்த சந்தர்ப்பங்களில் பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அவதானிப்பதாக இருந்தால் பாருங்கள், இங்கே பாருங்கள், அப்போ இதில் BaO2 பேரியம் பெராக்சைடு, இதற்கு சல்பூரிக் அமிலம் மிகவும் குளிர் நிபந்தனையில் செலுத்துவோம். சல்பூரிக் அமிலத்தை குளிர் நிபந்தனையில் செலுத்தப்படும் போது இந்த BaO2 2+- நீர் சேர்க்கும் போது பாருங்கள், நீர் பகுப்புக்குரிய நீரை நாங்கள் சேர்க்கும் போது OH- H+, OH- H+, அது நீருக்குரிய வாய்ப்பு. பேரியம் ஹைட்ராக்சைடு சக நீர். அப்போ சல்பூரிக் அமிலமும் இவ்வாறு தான் செய்யும். அப்போ பாருங்கள், அப்போ இது நீருக்குரியதாக்கும். சல்பூரிக் அமிலம் சேர்க்கும் போது
BaSO4 வீழ்வடிவாக மாற்றப்படும். அங்க H2O2 கரைசல்லையில் பெறப்படும். கரைசல்லையில் பெறப்படும். பேரியம் சல்பேட் வீழ்வடிவானபடியால் H2O2 இலகுவாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பேரியம் சல்பேட் வீழ்வடிவு H2O2 இலகுவாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ பாருங்கள், பேரியம் பெராக்சைட்டுக்கு குளிர்நிலையில் ஐதான சல்பூரிக் அமில தாக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம் வீழ்வடிவ H2O2 தயாரிக்கப்படும். எனவே பெராக்சைட்டுக்கு குளிர்நிலையில் நீர் சேர்த்தோ பேரியம் பெராக்சைட்டுக்கு நாங்கள் ஐதான H2SO4 சேர்த்தோ இந்த ஐதரசன் பெராக்சைட்டை நாங்கள் தயாரிக்கிறோம். ஐதரசன் பெராக்சைடு இவ்வாறு தயாரிக்கப்படும். இவ்வாறு தயாரிக்கப்படுவதை நாங்கள் காணலாம். அவை ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது ஐதரசன் பெராக்சைட்டாக இருக்கின்றது. இந்த ஐதரசன் பெராக்சைட்டை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் கவனிங்கோ. ஐதரசன் பெராக்சைட்டை நாங்கள் பார்ப்போமாக இருந்தாலாம் பாருங்கள். இது H2O2 HOOH என்னும் கட்டமைப்பை உடையது. இதில் இருக்கிற O சயோண்டு ஒட்சியேற்றனை காட்டக்கூடியது. எனவே H2O2வில் உள்ள ஒட்சனை சுற்றி கோணல் வடிவ அமைப்பு இருக்கும். கோணல் வடிவம், ஆங்குலர் ஷேப், கோணல் வடிவ அமைப்பு இருக்கும். ஆனால் இந்த H2O2 ஒரு விரித்த புத்தக வடிவத்தில் காணப்படும். விரித்த புத்தக வடிவத்தில் காணப்படும். H2O2 ஓப்பன் புக் ஷேப். அப்போ இந்த மூலக்கூறு எடுத்தாலாம் ஒரு தளத்தில் 2 ஓவும் ஒரு ஐதரசனும் 3 அணுக்கள் மட்டுமே காணப்படும். ஒரு தளத்தில் 2 ஓவும் ஒரு ஐதரசனும் 3 அணுக்கள் மட்டுமே ஒரு தளத்தில் காணப்படும் மூலக்கூறாக அமையும். பாருங்கள், இது ஒரு ஓப்பன் புக் ஷேப். ஒரு ஓப்பன் புக் ஷேப் மாலிகூல். இது விரித்த புத்தக வடிவம். அவை இந்த மூலக்கூறில் நீங்கள் பார்த்தால் கவனிங்கோ. இதில் ஒரு மற்றோ இங்கே இது ஒரு H, இன்னும் ஒரு H இங்கே காணப்படும். இந்த கோணங்களை நீங்கள் பார்த்தால் அவதானிங்கோ. இந்த கோணங்களை நீங்கள் பார்த்தால் இது 94.8 பாகையாகும். இந்த கோணம் 111.5 பாகையாகும். பாருங்கள், புத்தகம் விரித்த வடிவமும் விரிகோணம் OOH கோணமும் விரிகோணம் 94.8 110. 2 ஓவும் ஒரு ஐதரசனும் தான் ஒரே தளத்தில் இருக்கும். அவர்கள் முனைவுத்தன்மை நீரை விடக்கூடியது. நீரை விட ஐதரசன் பிணைப்பை உருவாக்கும் வல்லமை கூடியது. எனவே மூலக்கூறுகள் நெருங்கும் பாகுத்தன்மை உடைய ஒரு திரவமாக காணப்படும். அவை பாகுத்தன்மை உடைய திரவம். நீரை விட கொதில்ல கூட ஐதரசன் பிணைப்புகள் என்ற தன்மையால் நீரை விட கொதில்ல கூட. அப்போ நீரை விட கொதில்ல கூட. அப்போ இது இருப்பதை நீங்கள் நீரை விட அமில இயல்பு கூட. நீரை விட பாகுத்தன்மையான ஒரு திரவமாக இருக்கும். விரித்த புத்தக வடிவத்தில் இருக்கும். 3 அணுக்கள் ஒரே தளத்தில் இருக்கும். 3 அணுக்கள் ஒரே தளத்தில் இருக்கும். இந்த H2O2வில் உள்ள O பாருங்கள், சயோண்டு ஒட்சியேற்ற நிலையில் இருப்பதால் ஓவின் ஒட்சியேற்றன் சயோண்டு. எனவே இது 2 பக்கமும் செல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த H2O2 ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படும், தாழ்த்தும் இரண்டாகவும் தொழிற்படும். ஒட்சியேற்றும் கருவி, தாழ்த்தும் கருவியாக H2O2 தொழிற்படுவதை நாங்கள் காணலாம். அப்போ பாருங்கள், சயோண்டு இது ஒட்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படும். ஐதரசன் பிணைப்புகள் நீரை விடக்கூட.
முனைவுத்தன்மை அதாவது அமில இயல்பு நீரை விடக்கூடாது, கொதிநிலை நீரை விடக்கூடாது. ஆகவே இப்படியான ஒரு மூலக்கூறாக இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு காணப்படும். ஆகவே இது ஒரு மூலக்கூறு. இந்த மூலக்கூறில் இவ்வகையான அமைப்புகள் காணப்படுவதை காணலாம். விரித்த புத்தக வடிவத்தை உடைய இந்த மூலக்கூறு பெர்மன் பெரிய மூலக்கூறு. ஆகவே இவற்றின் கொதிநிலைகள் உருநிலைகள் எல்லாம் நீரை விட உயர்வாக இருப்பதை நீங்கள் காணலாம். எனவே இந்த H2O2 தாக்கங்களில் ஒட்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படக்கூடியது. தாக்கங்களில் ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படும், தாக்கங்களில் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படும். ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும்போது தான் தாழ்த்தப்படும் சை1 சை2 வரும். தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் போது தான் ஒட்சியேற்றப்படும். ஆகவே சை1 அப்போ இந்த சந்தர்ப்பங்களில் சைவருக்கு வருவதை காணலாம். அப்போ இந்த H2O2 தாக்கங்களில் ஒட்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படக்கூடியது. ஒட்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படக்கூடியது. எனவே இந்த தாக்கத்துக்குரிய சமன்பாட்டை நாங்கள் எழுதுவோமாக இருந்தால், அமில ஊடகத்தில் அல்லது கார ஊடகத்தில் அது ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். அமில அல்லது கார ஊடகத்தில் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். அமில ஊடகம் அல்லது கார ஊடகத்தில் அது ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படக்கூடியது. அமில கார ஊடகத்தில் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுவதை காணலாம். அப்போ அமில நடுநிலை அல்லது கார ஊடகத்தில் இது ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும் போது நீராக மாற்றம் பெறும். இது தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் போது ஒட்சனை விடுவிக்கும். O2 + 2H + 2E. ஒட்சியேற்றியான் தாழ்த்தியான் தொழிற்படுவதை நாங்கள் காணலாம். தனக்குள்ளதானே அது ஒட்சியேற்றியான் தாழ்த்தியான் தொழிற்படும். எனவே தான் H2O2 பிரியடையும் போது ஒட்சனை தரக்கூடியதாக இருக்குங்க. இதை கூட்டிவிட்டால் தனக்குள்ளதானே ஒட்சியேற்றியான் தாழ்த்தியான் தொழிற்படும். ஆகவே இந்த H2O2 பிரியடையும் சந்தர்ப்பத்தில், வெப்ப பிரியடையும் சந்தர்ப்பத்தில் நீராகவும் ஒட்சனாகவும் மாறுகின்றது. அவ 2H2O2 2H2O + O2 சை1 நிலையில் இருக்கிற O சைவராகவும் அதே நேரத்தில் சை2ஆகவும் மாற்றம் பெறுகின்றது. அப்போ இந்த தாக்கங்களில் இது பாருங்கள், இந்த சை1 சை2 சை1 சைவர் இந்த நிலைக்கு ஒட்சியேற்றல் தாழ்த்தலுக்கு மாற்றப்படுவதை காணலாம். இருவழி விகார தாக்கத்தின் மூலம் வெப்ப பிரிகை நடைபெறுகின்றது. ஒட்சனை தரக்கூடிய ஒரு மூலப்பொருளாக இருக்கின்றது. இது ஒட்சியேற்றி தாழ்த்த தாக்கங்களில் ஹைட்ரஜன் பெராக்சைடு பங்கு பெற்றுவதை நீங்கள் காணலாம். ஒட்சியேற்றியாகவும் தாழ்த்தியாகவும் இது H2O2 தொழிற்படக்கூடியது. எனவே பாருங்கள், இந்த H2O2 நாங்கள் தாக்கங்களை SO2 வாயுவை H2O2க்குள் செலுத்தும் போது அது SO2வை H2SO4 SO2- மாற்றுகின்றது. H2O2 தாக்கம் செலுத்தப்படும் போது அது பின்வருமாறு மாற்றப்படுவதை நீங்கள் காணலாம். அப்போ பாருங்கள், எனவே ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும் தாக்கங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பாருங்கள், ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும் தாக்கங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் என்ன மாற்றம் என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆகவே பாருங்கள், இந்த H2O2 தாக்கத்தில் அவதானிங்க. H2O2 + H + 2E 2 நீர். H2O2 2H + 2E 2 நீராக வரும். SO2 சக நீர், அது சல்வேட்டாக மாற்றம் பெறும்.
பாருங்கள் சல்ஃபேட், பாருங்கள் இது நீராக மாறும். SO2 நீர் ஊடகத்தில் சல்பேட்டாக மாறும். இது ஒட்சியேற்றி, இது தாழ்த்தி. அப்போ இந்த ரெண்டையும் நாங்கள் கூட்டும் போது இலத்திரங்கள் போகும், ஐதரசனங்கள் வெட்டுப்படும், நீர் இல்லாமல் போகும். H2O2 சக SO2 தருவது இதில் 2H+ வரும், ஒரு சல்பூரிக் அமிலம் வரும். இந்த ரெண்டும் சேர்ந்து H2SO4. அப்போ இந்த தாக்கத்தில் ரெண்டும் சேர்ந்து H2SO4 மாறும். சயோண்டு SO2 H2SO4. அப்போ பாருங்கள் ஐதரசன் பெராக்சைடு SO2வை H2SO4 மாற்றுகின்றது. ஐதரசன் பெராக்சைடு ஐதரசன் சல்பைட்டை கந்தகமாக மாற்றுகின்றது. ஐதரசன் பெராக்சைடு ஐதரசன் சல்பைட்டை கந்தகமாக மாற்றுகின்றது. அப்போ இந்த தாக்கத்தை நீங்கள் பார்த்தாலும் கவனமாக பாருங்கள், கந்தகமாக மாற்றுகின்றது, கந்தகம். அப்போ இங்கே கந்தகம் உருவாக்கப்படுவதை காணலாம். H2O2 அமில ஊடகம் ப்ளஸ் E H2O. அமில ஊடகம் 2E H2O மாறுவதை காணலாம். அவை இது மாற்றத்தை நீங்கள் பார்க்க. ஐதரசன் சல்பைட் H2S S plus 2H plus 2E. H2O2 ஒரு ஒட்சியேற்றி, H2S ஒரு தாழ்த்தி. ஆகவே இந்த தாக்கங்களை கூட்டும் போது வெட்டுப்படம் H+ வெட்டுப்படம், S2- வெட்டுப்படம். பாருங்கள் இவையெல்லாம் தங்குபாட்டுக்கே நீங்க தொடங்கும். ஆகவே H2O2 plus H2S கந்தகம் படியும், சக கந்தகம் 2H2O உருவாக்கப்படும். H2Sஐ கந்தகமாக உட்சியேற்றுகின்றது. H2Sஐ கந்தகமாக உட்சியேற்றுவதை நீங்கள் காணலாம். H2O2 அதே மாதிரி கவனமாக பாருங்கள், இந்த H2O2 I- அயோடினாக மாற்றுகின்றது. அப்போ KI H2O2 I- அயோடினாக மாற்றுகின்றது. அப்போ H2O2 I- அயோடினாக மாற்றுவதை பற்றி பாருங்கள். H2O2 அமில ஊடகம் ப்ளஸ் E. ஆகவே H2O 2H plus 2E 2H2O. H2O to 2H plus 2E 2H2O. பாருங்கள் I- KI அயோடின் plus 2E. ஒட்சியேற்றல் தாழ்த்தல் I- அயோடின் ஆக்குகின்றது. அப்போ இதை கூட்டும்போது இலத்திரங்கள் இல்லாமல் போய் ஆகவே H2O2 2H plus 2I- ஆகவே அயோடின் சக 2 நீர். அப்போ H2O ஒட்சியேற்றும் கருவி அது பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துவதை நீங்கள் காணலாம். Fe2 plus Fe3 plus ஆக்குகின்றது. H2O2 Fe2 plus ஐ Fe3 plus ஆக மாற்றுகின்றது. H2O2 Fe2 plus ஐ அது Fe3 plus ஆக மாற்றுகின்றது. Fe2 plus ஐ Fe3 plus ஆக மாற்றுகின்றது. H2O2 H plus C H2O
2H plus plus 2E2H2O. Fe2 plus அது Fe3 plus ஆக மாற்றும். ரெண்டால பெருக்கி கூட்டும் போது ரெண்டால பெருக்கி நாங்கள் கூட்டுகின்றோம். பாருங்கள் 2E வெட்டுப்படம் H2O2 2Fe2 plus 2H plus தருவது Fe3 plus plus 10H2OL. அப்போ இந்த தாக்கங்களில் இது ஒரு ஒட்சியேட்டியாக தொழிற்படுகின்றது. KAD ஆக்குகின்றது, Fe2 plus Fe3 plus ஆக்குகின்றது, SN2 plus SN4 plus ஆக்குகின்றது. ஆகவே H2Sஐ S ஆக மாற்றுகின்றது, SO2ஐ சல்வேட்டாக மாற்றுகின்றது. ஆகவே ஒரு ஒட்சியேற்றும் கருவியாக இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு தொழிற்படுகின்றது. இந்த கார ஊடகத்தில் குரோமியம் Cr3 plus குரோமியம் ஹைட்ரோக்சைடு கார ஊடகம் H2O2 போடும்போது மஞ்சள் நிறம் பெறப்படுகின்றது. அவை ஒட்சியேற்றும் கருவிகள். அவை பாருங்கள், இவையெல்லாம் ஒட்சியேற்றும் கருவிகளாக தொழிற்படுவதை நாங்கள் காணலாம். பாருங்கள், இந்த கார ஊடகங்களில் நாங்கள் பார்த்தால் கார ஊடகம் சரியோ பாருங்கள், CrOH thrice கார ஊடகம் H2O2 போடும்போது ஆகவே இது பச்சை நிறம், மஞ்சள் நிற CrO4 2- மஞ்சள் நிற குரோமேட்டாக மாறும். மஞ்சள் நிற குரோமேட்டாக மாற்றப்படுவதை நீங்கள் காணலாம். மஞ்சள் நிற குரோமேட். ஆகவே ஒட்சியேற்றும் கருவிகள் மஞ்சள் நிறமாக மாற்றப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். கார ஊடகத்தில் +6 மஞ்சள் நிறம், +3 இருந்து அது +6க்கு மாற்றப்படும். +3 இருந்து +6க்கு மஞ்சள் நிறமாக மாற்றப்படுவதை நாங்கள் காணலாம். ஆகவே மஞ்சள் நிறமாக மாற்றப்படும். பாருங்கள், ஒட்சியேற்றும் கருவிகளாக தொழிற்படுகின்றது. இந்த H2O2 தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படுகின்றது. அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் பெர்மாங்கனேட் H2O2 பரிகரிக்கும் போது ஓட்சனை வெளியேற்றி அது தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படுகின்றது. +7 KMnO ஒட்சியேற்ற எண்ணெய் +2க்கு மாற்றுகின்றது. தாழ்த்தும் கருவியாகவும் H2O2 தொழிற்படுகின்றது. அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் நிறத்தை மாற்றுகின்றது. அவை தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படுவதை நாங்கள் காணலாம். இந்த சந்தர்ப்பங்களில் தாழ்த்தும் கருவி MnO4- 8H plus 5 இலத்திரன், Mn2 plus சக 4 நீர், H2O2 2H plus O2 plus 2E. பாருங்கள் மாணவர்களே, இது KMnO ஒட்சியேற்றும் கருவி அரையன் தாக்க சமன்பாடு. இது H2O2 தாழ்த்தும் கருவி அரையன் தாக்க சமன்பாடு. இது இலத்திரனை நாங்கள் சமனுக்கு கொண்டு வர இதை 2ஆலும் இதை 5ஆலும் பெருக்குகின்றோம். இலத்திரனை நாங்கள் ஒத்தநிலைக்கு கொண்டு வருவதற்காக இதை 2ஆலும் இதை 5ஆலும் பெருக்கி நாங்கள் கூட்டப் போகின்றோம். கூட்டும்போது 2MnO4- 5H2O2 சக 16H plus given இலத்திரன் வெட்டுப்படும்
2Mn2 ப்ளஸ் சக 10H ப்ளஸ் எழுதுவோம். பிறகு நாங்கள் ஒரு பக்கம் கொண்டு வந்து வெட்டுவோம். 5O2 ப்ளஸ் 8H2O. பாருங்கள், இந்த மாற்றத்தை நாங்கள் காணலாம். பாருங்கள், இப்போ என்ன மாதிரின்னு சொன்னால் இதில் 16H ப்ளஸ் 10H ப்ளஸ் உடன் போய் 6H ப்ளஸ் தரும். 6H ப்ளஸ். அப்போ இந்த தாக்கத்தை எழுதினால் 2MnO4 மைனஸ் 5H2O2 6H ப்ளஸ் 2Mn2 ப்ளஸ் 5O2 ப்ளஸ் 8 நீர். அவை இந்த தாக்கத்தில் ஒட்சன் பரப்படம் இங்கு என்ன என்று சொன்னாலாம் மிக அவதானமாக இருக்க வேண்டும். பாருங்கள், இதில் காணப்படுகின்ற இந்த +7 +2க்கு தாழ்த்தப்படுகின்றது. H2O2 இந்த தாக்கத்தில் தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுகின்றது. +7ஐ +2க்கு தாழ்த்துகின்றது. ஒரு தாழ்த்துங்கருவி, ரிடியூசிங் ஏஜென்ட் H2O2 ஒரு தாழ்த்துங்கருவியாக தொழிற்படுவதை நாங்கள் இந்த தாக்கத்தில் காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதே மாதிரி அமிலமாக்கப்பட்ட K2Cr2O7 செம்மஞ்சள் கரைசலுக்கு H2O2ஐ பரிகரிக்கும் போது பச்சை நிறம் பெற்றுக்கொள்ளப்படும். இங்கு +6 இருக்கிற குரோமியத்தை +3க்கு கொண்டு வந்து தாழ்த்துகின்றது. +3க்கு கொண்டு வந்து தாழ்த்துகின்றது. ஆகவே அது தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படுவதை நாங்கள் காட்டலாம். தாழ்த்தும் கருவி பாருங்கள். ஆகவே இங்கேயும் H2O2 அதே வேலையைத்தான் செய்கின்றது. டைக்ரோமேட் Cr2O7 மைனஸ் H ப்ளஸ் ப்ளஸ் C அமில ஊடகத்தில் Cr3 ப்ளஸுக்கு தான் மாற்றப்படும். சக நீர் அவை Cr3 ப்ளஸுக்கு மாற்றப்படுவதை நாங்கள் காணலாம். இப்போ 2Cr3 ப்ளஸ் அங்கே எங்களுக்கு வருகின்றது 7 14H ப்ளஸ் 6 லத்திரன். இது ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுவதற்கான தாக்கம் இங்கே. அதே நேரத்தில் கவனமாக நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் +3க்கு மாற்றம் பெறுவதை நாங்கள் காணலாம். இந்த தாக்கத்தை நாங்கள் கவனமாக பார்க்கப்படும் போது ஹைட்ரஜன் பெராக்சைடு 2H ப்ளஸ் O2 + 2E 6 லத்திரன் பெறப்பட வேணுமாக இருந்தால் இதை நாங்கள் 3ஆல் பெருக்கினால் 6 லத்திரனை பெற்றுக்கொள்ளலாம். 3ஆல் பெருக்கி கூட்டுவும் போது பாருங்கள், இங்கேயும் 6 லத்திரன், இங்கேயும் 6 லத்திரனை நீக்கினால் அரையன் தாக்க சமன்பாடுகளிலிருந்து லத்திரன் அகற்றப்படும் போது தாக்கத்துக்கான சமன்படுத்திய அயன் சமன்பாடு பெற்றுக்கொள்ளப்படும். தாக்கத்துக்கான சமன்படுத்திய அயன் சமன்பாடு பெற்றுக்கொள்ளப்படும். இதன் அடிப்படையில் Cr2O7 மைனஸ் 3H2O2 இங்கே 14, அங்கே 6, 8H ப்ளஸ். அப்போ எழுதி போட்டு பிறகு நாங்கள் சுருக்கி காட்டுவோம். இலத்திரனில் போடும் 2Cr3 ப்ளஸ் ப்ளஸ் 6H ப்ளஸ் 3O2 ப்ளஸ் 7H2O 7ஆக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ இதில் பாருங்கள், இந்த தாக்கத்தில் இந்த திசையில் உங்களுக்கு 6H ப்ளஸ் 8 இதை சுருக்கும்போது 8H ப்ளஸ் ஆக இருக்கும். அவை விளைவு தாக்கம் Cr2O7 மைனஸ் 3H2O2 8H ப்ளஸ்
2Cr3 plus 2Cr3 plus 3.2 ஏழுநீர் ஏழுநீராக இருப்பதை நீங்கள் காணலாம். ஆகவே பாருங்கள் 14 நீர். இங்கே காணப்படுகின்ற ஒட்சியேற்ற எண்ணெய் நீங்கள் பார்த்தால் +6 அது +3 மாற்றும். ஆகவே H2O2 ஒரு தாழ்த்துங்கருவி தாக்கம் தொழிற்படுவதை காணலாம். அவை ஒரு தாழ்த்துங்கருவியாக தொழிற்படும். ஹைட்ரஜன் பெராக்சைடு சில்வர் ஆக்சைடுடன் பரிகரிக்கும் போது சில்வர் ஆக்சைட்டை வெள்ளியாக மாற்றுகின்றது. ஹைட்ரஜன் பெராக்சைடு சில்வர் ஆக்சைட்டுக்கு சேர்க்கும் போது சில்வர் ஆக்சைட்டை வெள்ளியாக மாற்றுவதுடன் ஆக்சிஜன் வாயு குமிழ்களை தருகின்றது. பாருங்கள், ஹைட்ரஜன் பெராக்சைடு சில்வர் ஆக்சைட்டுக்கு சேர்க்க போகின்றோம். சில்வர் ஆக்சைட்டை சில்வராக மாற்றுவதுடன் ஆக்சிஜனையும் O2 எங்களுக்கு வெளியேற்றி தருகின்றது. அப்போ பாருங்கள், H2O2 தாழ்த்தும் கருவி 2H plus O2 plus 2E. சில்வர் ஆக்சைடு Ag2O அமில ஊடகத்தில் இலத்திரனை பெற்று வெள்ளியாக மாறும். சக நீர். பாருங்கள், ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்சிஜனை வெளியேற்றும் இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், Ag2O வெள்ளியாக மாறி நீரை உருவாக்கும் 2Ag சக H2O சக 2 இலத்திரன். இந்த ரெண்டையும் கூட்டும் போது இந்த ரெண்டையும் சேர்த்து நாங்கள் கூட்டும் போது இலத்திரன் H உடன் வெட்டப்படும். அப்போ Ag2O சக ஹைட்ரஜன் பெராக்சைடு தருவது 2 சில்வர் சக O2 சக H2O உருவாவதை நாங்கள் காணோம். வெள்ளி ஆக்சைடு H2O2வினால் இவ்வாறு மாற்றம் பெறுவதை நீங்கள் காட்டக்கூடிய இருக்கும். பாருங்கள், அப்போ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு சயோன் ஒட்சியேற்ற நிலையில் இருப்பதால் அது ஒட்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படக்கூடியது. தாக்கங்களில் ஒட்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு தொழிற்படுவதை நீங்கள் காணலாம். அது ஒட்சியேற்றும் தாழ்த்தும் கருவிகளாக இங்கே தொழிற்படுகின்றது. ஒட்சியேற்றும் கருவியும் தாழ்த்தும் கருவியுமாக தொழிற்படுகின்றது. அப்போ இந்த தாக்கங்களில் ஒட்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் ஹைட்ரஜன் பெராக்சைடு தொழிற்படுகின்றது. இதில் பாருங்கள், தசமோரியம் 50 சென்டிமீட்டர் கனம் ஹைட்ரஜன் பெராக்சைட்டுக்கு மிகையான வெள்ளி ஆக்சைடு சேர்க்கும்போது வெளியேறும் O2வின் மூல எண்ணிக்கை யாதென்று கேட்டால் என்ன செய்யலாம் என்பதை பற்றி பாருங்கள். அதாவது உங்களுக்கு தரப்பட்ட இந்த கேள்வியில் இப்படியான கேள்விகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். கவனமாக பாருங்கள். அதாவது இதுதான் கேள்வியை பாருங்கள். இந்த கேள்விக்குரிய விடையை பாருங்கள். 50 சென்டிமீட்டர் கனம் .1 m ஹைட்ரஜன் பெராக்சைடு கரைசலுக்கு மிகையான Ag2O சேர்க்கப்படும் போது வெளியேறும் O2வின் மூல் யாது? 27 பாக சீலம் ஒரு வளிமண்டலத்திலும் அடைக்கும் கனவளவு யாது? அப்போ நாங்கள் காண வேண்டியது எவ்வளவு O2 வெளியேறுகின்றது. இந்த O2வின் ஒலியும் யாது? 27 பாக சி ஒரு வளிமண்டலம். கேள்வியை நன்றாக விளங்குவோம் மாணவர்களே. தசமுறையம் 50 சென்டிமீட்டர் கனம்
ஹைட்ரஜன் பெராக்சைடு கரைசலுக்கு Ag2O தூளை மிகையாக சேர்க்கும்போது வெளியேறும் ஆக்சிஜனின் மூலெண்ணிக்கை யாது? அந்த ஆக்சிஜன் 27 பாகசியிலும் ஒரு வளிமண்டல அமுக்கத்திலும் அடைக்கும் கனவளவு யாது? இதுதான் கேள்வி. அப்போ பாருங்கள், சேர்க்கப்பட்ட வெள்ளி ஆக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடுடன் தாக்கம் புரிந்து ஆக்சிஜனை வெளியேற்றும். இந்த தாக்கத்தில் H2O2 ஒரு தாழ்த்தியாகவும் Ag2O ஒரு ஒட்சியேற்றியாகவும் தொலைப்படும். அவை ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம் இங்கே நடைபெறுவதை நாங்கள் காணலாம். ஒட்சியேற்றல் தாழ்த்தல். அப்போ இதுதான் தாக்கம். அப்போ இந்த தாக்கத்தில் கவனமாக பாருங்கள், ஆக்சிஜன் வெளிவருகின்றது. தாக்கம் 1:1. H2O2வும் வெள்ளி ஆக்சைடும் 1:1. அந்த தாக்கத்தில் ஆக்சிஜனும் 1:1. பாருங்கள், ஒரு மோல் H2O2 தாக்கமடையும் போது ஒரு மோல் ஆக்சிஜனை விளைவாக தருகின்றது. ஒரு மோல் H2O2 தாக்கமடையும் போது இங்கே எங்களுக்கு லிமிட்டிங் ஏஜென்ட் வந்து H2O2. Ag2O மிகையாக இருக்கின்றது. லிமிட்டிங் ஏஜென்ட் வந்து H2O2. அவை H2O2 லிமிட்டிங் ஏஜென்டாக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ நாங்கள் H2O2 எவ்வளவு மூலோ அவ்வளவு மூல ஆக்சிஜன் வெளிவரும். H2O2 தான் லிமிட்டிங் ஏஜென்ட். அது எவ்வளவு மூலோ அவ்வளவு மூல ஆக்சிஜனை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ H2O2 லிமிட்டிங் ஏஜென்ட் என்று சொன்னால் கவனமாக பாருங்க, NH2O2வை கணிக்க போகின்றோம். எவ்வளவு H2O2 இருக்கிறது என்பதை காண போகிறோம். NH2O2. H2O2வின் மூலெண்ணிக்கை NH2O2 சமன். கவனிங்க, செறிவு கனவளவு. செறிவை கனவளவால் பெருக்கி அதை நாங்கள் 1000ஆல் பிரிப்பதற்கு சமன். 0.1 தர மொத்த 50 தர 10⁻³ மோல். ஆகவே 5 தர 10⁻³ மோல். பாருங்கள், 0.1 50 தர 10⁻³, 5 தர 10⁻³ மூலாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த H2O2 சமன்பாட்டின்படி ஆக்சிஜனுக்கு சமன் இது சமன் NO2. அதனுடைய பெருமானம் 5 தர 10⁻³ மோல். அவை பெருமானம் 5 தர 10⁻³, 5 தர 10⁻³ மோல். 5 தர 10⁻³ மூலாக இருப்பதை நாங்கள் காணலாம். 5 தர 10. இவ்வளவு மூல் ஓட்டு வழி வந்தது. ஆக்சிஜன் நாங்கள் பார்த்தால் ஆக்சிஜனை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தால் அது ஒரு இலட்சிய வாயு என்று கருதினால், ஆக்சிஜன் ஒரு இலட்சிய வாயு என்று கருதினால் அது இந்த PV சமன் NRT என்னும் சமன்பாட்டை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே V சமன் NRT இன் கீழ் PV. N 5 தர 10⁻³ மோல். R 8.314 நியூட்டன் மீட்டர் மோல் -1 கெல்வின் மைனஸ். டெம்பரேச்சர் 300 கெல்வின் கீழ். பிரஷர் அதாவது ஒரு வளிமண்டல அமுக்கம் ஒரு கிட்டத்தட்ட 1.01 தர 15 1 தர 15 நியூட்டன் மீட்டர் -2. ஆகவே பாருங்கள், இந்த சமன்பாட்டில் V சமன் NRT/P. NRT/P அது P ஆக இருப்பது. நாங்கள் அலகுகளை சுருக்கும் போது மீட்டர் கனம் உங்களுக்கு கிடைக்கும். நியூட்டனால் வெட்டுப்படும் மீட்டர் கனம் எல்லாம் மோல் -1. ஆகவே இவ்வளவு மீட்டர் கனமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ இதை சுருக்கினால் நாங்கள் 25 3 என்றால் அது 100 வரும், 25 வரும். ஆகவே
125 தர 15 10 3 10 15 ஆகவே 125 மீட்டர் கனம் என்று வருவதை காணலாம். அப்போ பாருங்கள், இதை சுருக்கும்போது 10 3 15 வெட்டுப்படம் 25 3 100 வெட்டுப்படம் 125 மீட்டர் கனமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ பாருங்கள், இதில் வார விளைவு 125. அவை 5 தர 10 3 3 8.314 RT 300 கீழே 15. அவை இந்த விடைக்குரிய பெருமானங்களை நீங்கள் பார்க்கலாம். அவை இந்த பெருமானங்களை நாங்கள் சுருக்கும் போது இது 3, அவை இந்த 3 இங்கே வருவதை நீங்கள் காணலாம். 10 3 10 1 மேலே போகும்போது 10 6 பாருங்கள், 10 6. அப்போ இதை நாங்கள் சுருக்குவோமாக இருந்தால் கவனமாக பாருங்கள், இதற்குரிய பெருமானத்தை நாங்கள் சுருக்கி எடுப்போம். பாருங்கள், இந்த பெருமானத்தை நாங்கள் சுருக்கி எடுப்பதாக இருந்தால் இது 15 2 10 3 இது 3 நாள் 10 4 வரும் 25 125 10 4 மீட்டர் கனம். அப்போ இதில் வருகின்ற பெருமானம் இவ்வளவாக இருப்பதை நீங்கள் காணலாம். இதை சுருக்கினால் 125 10 4 மீட்டர் கனமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, 10 1 10 6. அப்போ இந்த 2 10 1 வரும், ஆகவே 10 6 மீட்டர் கனம். அது இதை 10 4 பெருக்கினால் சென்டிமீட்டர் கனமாக்கும் போது 125 சென்டிமீட்டர் கனம். அப்போ பாருங்கள், ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கின்றது, அதுதான் லிமிட்டிங் ஏஜென்ட். வெள்ளி ஆக்சைடு போகும்போது எவ்வளவு ஒட்சன் வரும் என்பதை பார்த்து நாங்கள் அன்னளவாக இந்த விடையை நாங்கள் தீர்மானித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது ஹைட்ரஜன் பெராக்சைடில் காணப்படுகின்றது. அப்போ நீரையும் ஹைட்ரஜன் பெராக்சைடையும் ஒப்பிடும்போது கொதிநிலை அமில இயல்பெல்லாம் ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு தான் கூட, உருகுநிலை எல்லாம் ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு தான் கூட. அவை ரெண்டும் ஹைட்ரேட்டாக இருந்தாலும் நாங்கள் பிணைப்பு கோணங்களை ஒப்பிடும்போது நீர் 104.5, H2O2 வார அந்த கோணம் 94.8, நீருக்கு பிணைப்பு கோணம் கூட. ஆகவே இந்த விடைகளை பார்த்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆகவே கவனமாக பாருங்கள். இனி இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடின் உபயோகங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். H2O2வின் உபயோகங்கள். ஹைட்ரஜன் பெராக்சைடு என்னத்துக்கு உபயோகிக்கப்படுத்தப்படுகின்றது? H2O2 உபயோகம். இது உங்களுக்கு தெரியும், ஒரு ஆன்டிசெப்டிக், அதாவது கிருமி கொல்லியாக பயன்படுத்தப்படும். புண்கள் வெட்டுக்காயங்கள் வரும்போது இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு கிருமி கொல்லியாக எங்களுக்கு பயன்படுத்தப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கிருமி கொல்லியாக பயன்படுத்தப்படும். இது ஒரு வெளிச்சியாக பயன்படுத்தப்படும். நார்கள் மயிர்கள் என்பவற்றை வெளிச்சுவதற்கு பயன்படுத்தப்படும். அப்போ வெளிச்சியாக நார்கள் மயிர்கள் என்பவற்றை வெளிச்ச பயன்படுத்தப்படும். கிருமி கொல்லியாக பயன்படுத்தப்படுகின்றது. வெளிச்சுவதற்கு கிருமி கொல்லியாக இவற்றுக்கெல்லாம் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுத்தப்படுகின்றது. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒட்சனை பெற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ ஜெட் விமானங்களில் இது பயன்படுத்தப்பட்டு ஒரு ஒட்சனை பெறுவதற்கு இது பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. அவை ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒட்சன், அதாவது ஒரு எரிபொருளாக ஒட்சனை வழங்கியாக பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ இந்த தாக்கங்களில் H2O2 பிரிகை அடைந்து ஒட்சனை தருகின்றது. பாருங்கள், அப்போ தாக்கங்களில் ஒட்சன் வெளியில் வருவதை காட்டுகின்றது. அப்போ ஒரு வெளிச்சியாக பயன்படுத்தப்படுகின்றது, ஒரு கிருமி கொல்லியாக பயன்படுத்தப்படுகின்றது. ஜெட் விமானங்களில் இது ஒட்சனை தருவதற்கெல்லாம் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பிரதானமான பொருள் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆகும். ஆகவே இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இவ்வகையான ஒரு பிரதானமான பொருளாக எங்களுக்கு இங்கே காணப்படுகின்றது.
அவை அது பல்வேறு இயல்புகளையும் கொண்டிருக்கின்றது. ஓட்சனிலே வருகின்ற பிரதானமான ஒரு சேர்வை இந்த ஐதரசன் பெராக்சைடாகும் என்பதை மாணவர்களே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது விரித்த புத்தக வடிவமுடைய மூலக்கூறு. H2O2 மாதிரி H2F2 H2Cl2 மூலக்கூறுகளும் விரித்த புத்தக வடிவம் உடையன. அவை விரித்த புத்தக வடிவமுடைய மூலக்கூறு. ஒட்சியேற்றியாம் தாழ்த்தியாம் தொழிற்படக்கூடியது, அமிலமாக தொழிற்படக்கூடியது. இவ்வகையான இயல்புகளும் இந்த ஐதரசன் பெராக்சைட்டுகளுக்கு காணப்படும். ஐதரசன் பெராக்சைட்டுகள் இந்த இயல்புகளை கொண்டிருப்பதை நாங்கள் காட்டலாம். ஆகவே இதுடன் இந்த ஓட்சனின் பாடம் நிறைவு பெறுகின்றது. அடுத்தது சல்வர், கந்தகம். சல்வரை பற்றி பார்ப்போம். இந்த கூட்டத்தில் அடுத்த மூலகம் கந்தகம், சல்ஃபர் ஆகும். பாருங்கள், இந்த கூட்டத்தில் வருகின்ற அடுத்த மூலகம் கந்தகம், சல்ஃபர். கந்தகம், சல்ஃபர். இது அடுத்த மூலகம். இந்த மூலகம் எங்களுக்கு சல்ஃபர், கந்தகம், சல்ஃபர். கந்தகம் இது இயற்கையாக பல சேர்வுகளில் காணப்படுகின்றது. நாகமயக்கி என்று சொல்லப்படுகின்ற சட்டனஸ் என்கின்ற தாதிலே கந்தகம் இருக்கின்றது. கலேனா என்று சொல்லப்படுகின்ற PVS தாதிலே கந்தகம் இருக்கின்றது. இலங்கையில் காணப்படுகின்ற செப்பு கந்தகக்கல் CuFeS2 கந்தகம் இருக்கின்றது. செப்பு கந்தகக்கல் CuFeS2 கந்தகம் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். CuFeS2 CuSFeS. செப்பு கந்தகக்கல் கந்தகம் இருக்கின்றது. கந்தகம் எங்கள பிரதேசங்களிலே நிலத்தை குடைந்து கொண்டு போகும்போது நீர் வருகின்றது. சவுதி அரேபியா அந்த பக்கங்களில் நிலத்தை குடைந்து கொண்டு போகும்போது எண்ணெய் வளம் வருகின்றது, பெட்ரோலிய வளம். அமெரிக்கா, ஜப்பான் போன்ற சில பிரதேசங்களில் கந்தக கிணறுகளாக கந்தகம் வெளிவருவதை காணலாம். எரிமலை எரியும் போது கந்தகம் எரிந்து SO2 வாயுவை தருகின்றது. கிணறுகளில் இந்த கந்தகம் காணும். சல்ஃபர் கந்தகம் காணப்படுகின்றது. இந்த கந்தகம் பின்வரும் புறதிருப்பங்களில் காணும். 5 புறதிருப்பங்களில் கந்தகம் காணப்படுகின்றது. சாய்சதுர கந்தகம், ஒரு சரிவு கந்தகம், களிக்கந்தகம், கூழ் கந்தகம், பால் கந்தகம் என 5 புறதிருப்ப வடிவங்களில் கந்தகம் காணப்படும். சாய்சதுர கந்தகமும் ஒரு சரிவு கந்தகமும் கந்தகத்தின் பளிங்குரு புறதிருப்பங்களாகும். ஏனையவை பளிங்குருவற்ற புறதிருப்பங்களாகும். சாய்சதுரம், ஒரு சரிவு, களிக்கந்தகம், கூழ்கந்தகம் அவை கந்தகம் பின்வரும் புறதிருப்ப வடிவங்களில் இருப்பதை பற்றி நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஆகவே அந்த புறதிருப்ப வடிவங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். சரியோ? பாருங்கள், புறதிருப்ப வடிவம். இந்த கந்தகம் பாருங்கள் பின்வரும் புறதிருப்ப வடிவங்களில் காணப்படுகின்றது. கந்தகம் 1 சாய்சதுர கந்தகம், சாய்சதுரம். ஒரு சரிவு, களிக்கந்தகம், கூழ்கந்தகம், அடுத்தது பால் கந்தகம். பளிங்குரு புறதிருப்பம், பளிங்குரு அற்ற புறதிருப்பம் என இந்த கந்தகம் வடிவங்களில் காணப்படுவதை காணலாம். இந்த பளிங்குகள் நுணுக்கு காட்டியன்கள் கந்தகத்தை அவதானிக்கப்படும் போது பளிங்காக இருக்கும். ஆய்வுக்கூடத்துள்ள கந்தகம் எடுக்கப்பட்டு காவிரி சல்பேட்டில் கரைக்கப்பட்டு ஆவியாக விடப்பட்டு அங்கு ஆவியாக செல்லும்போது வெப்பநிலை குறைந்து பளிங்குகள் தோன்றும். அந்த பளிங்கினை நாங்கள் அவதானித்தால் அந்த பளிங்கு
மஞ்சள் நிறமுடையது. அதுதான் இந்த சாய்சதுர கந்தகம், மஞ்சள் நிறமுடையது. அப்போ சாய்சதுர கந்தகம் மஞ்சள் நிறமுடையது. மஞ்சள் ஒளி கசியப்படக்கூடிய பளிங்கு, நீரில் கரையாது, காபனீர் சல்பைட்டில் கரையும். பாருங்கள், இந்த கந்தகத்தில் இருக்கின்ற சாய்சதுர கந்தகத்தை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் பாருங்கள், சாய்சதுர கந்தகம், சாய்சதுர கந்தகம், சாய்சதுர கந்தகம் எஸ் அல்பா, மஞ்சள் நிறம், மஞ்சள் நிற கந்தகம், மஞ்சள் நிறமுடையது. மஞ்சள் பளிங்கு, ஒளியை கசியவிடும் பளிங்கு, ஒளி கசியவிடும் பளிங்கு, நீரில் கரையாது, கரையாது, காபனீர் சல்பைட்டில் கரையும். நுணுக்கு காட்டியின்கள் அவதானிக்கப்படும் போது எண்முகி வடிவம் உடையதாக காணப்படும். நுணுக்கு காட்டியில் எண்முகி வடிவம் உடையதாக இருக்கும். எண்முகி வடிவம் உடையது. 8 கந்தக அணுக்களினால் சூழப்பட்ட, 8 கந்தக அணுக்களினால் சூழப்பட்ட S8 வடிவம் உடையது. 8 கந்தக அணுக்களினால் சூழப்பட்ட S8 வடிவம் உடையது. இதான் அந்த S8 வடிவம். கவனமாக பாருங்கள், S8 வடிவம் உடையது. 8 கந்தகங்களால் சூழப்பட்ட S8 வடிவம் உடையது. இது பாருங்கள், 8 கந்தாணுக்கள் S8 வடிவங்களில் காணப்படுவதை காணலாம். S8 வடிவம் உடையது. அப்போ இந்த கந்தகம் இவ்வகையான வடிவங்களை கொண்டிருக்கும். S8 இந்த கந்தகத்தை மெதுவாக வெப்பமேற்றும் போது, மெதுவாக வெப்பமேற்றி கொண்டு செல்லும் போது 95.6 பாக C நிலை மாற்றம் அடைஞ்சு சாய்சதுர கந்தகமாக வரும். இந்த கந்தகம் மெதுவாக வெப்பமேற்றி கொண்டு செல்லும் போது, இந்த கந்தகத்தை நாங்கள் மெதுவாக வெப்பமேற்றி செல்லும் போது, மெதுவாக வெப்பமேற்றி செல்லும் போது எஸ் சாய்சதுரம், எஸ் ஒரு சரிவாக மாறும். 95.6 பாக சீன்கள் இந்த சாய்சதுர கந்தகம் ஒரு மெதுவாக வெப்பமேற்றேக்க மெல்ல மெல்ல மாற்றம் நடந்து ஒரு இவ்வளவாக மாறும். விரைவாக வெப்பமேற்றும் போது 113 பாக சியில் உருகிவிடும். விரைவாக வெப்பமேற்றும் போது 113 பாக சியில் உருகிவிடும். பாருங்கள், சாய்சதுர கந்தகம் பளிங்குகளாக புறப்படும், மஞ்சள் நிறமுடையது, ஒளி புகவிடக்கூடியது, நீரில் கரையாது, காபனீர் சல்பைட்டில் கரையக்கூடியது, நுணுக்கு காட்டியின்கள் அவதானிக்கும் போது எண்முகி வடிவமான பளிங்குகளாயிருக்கும், மேலோரம் சாய்சதுரமாக இருக்கும். 8 கந்தக அணுக்களினால் சூழப்பட்ட S8 வடிவம் உடையதாக இருக்கும். இது மெதுவாக வெப்பமேற்றும் போது 95.6 பாக சிக்கு மேல் நிலமாற்றம் அடைந்து ஒரு சரிவு கந்தகமாக மாறும். விரைவாக வெப்பமேற்றினால் 113 பாக சீலை உருகி திரவமாவதை நாங்கள் காணலாம். இது சாய்சதுர கந்தகம் மாணவர்களே. எனவே இது மட்டும்தான் அறவெப்பநிலையில் உறுதியாக இருக்கிற கந்தகம். S8 அமைப்புடைய கந்தகம், அறவெப்பநிலையில் உறுதியாக இருக்கிற கந்தகம் இது மட்டும்தான். ஒரு சரிவு கந்தகத்தை பற்றி நாங்கள் இப்போது அவதானித்துக் கொள்வோம். பாருங்கள், ஒரு சரிவு கந்தகம், இதில் வருவது ஒரு சரிவு கந்தகம். ஒரு சரிவு கந்தகத்தை பற்றி நாங்கள் பார்த்தால் அதில் என்ன உண்மைகள் தெரியும் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், ஒரு சரிவு கந்தகம், ஒரு சரிவு கந்தகம், ஒரு சரிவு கந்தகத்தை ஆவியாக்கல் கிண்ணத்தில் எடுத்து நாங்கள் வெப்பமேற்றுறது.
வெப்பமேற்றி நல்லாக உருகும் வரையும் வெப்பம். ஏனென்று சொன்னால் 95 மாறுபாக சிக்கு மேல்தான் இந்த கந்தக நிலையாக இருக்கும். ஆகவே கந்தகம் வெப்பமேற்றப்பட்டு உருகும் வரையும் விடப்படும். உருகி திரவமானதும் குளிரவிட்டு நாங்கள் அந்த 95 மாறுபாக சி வெப்பநிலை அடைய முதல் அங்கே மேலே எங்களுக்கு ஒரு திண்மம் தோன்றும் படலம். அதை நாங்கள் ஊற்றி நுணுக்கு காட்டியீர்கள் நாங்கள் பார்த்தால் அது ஒரு சரிவு கந்தகமாக இருக்கும். இது ஒரு அம்பர் ஜெலோ கலர், ஒரு மஞ்சள் மாறின மஞ்சள் நிறமுடையது. அம்பர் ஜெலோ, ஒளி புகவிடாத பளிங்கு, நீரில் கரையாத கார்பனேட் சல்பேட்டில் கரையும். இந்த நுணுக்கு காட்டியீன்கள் அவதானிக்கும் போது ஊசி வடிவ பளிங்குகளாக இருக்கும். அப்போ நுணுக்கு காட்டியில் இவற்றை நாங்கள் பார்த்தாலாம் ஊசி வடிவமான பளிங்குகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். ஊசி வடிவமான பளிங்குகளாக இருக்கும். ஊசி வடிவ பளிங்குகள் பாருங்கள். ஊசி வடிவமான பளிங்குகளாக இது இருப்பதை நாங்கள் ஊசி வடிவமான பளிங்குகள் இவ்வாறு நீண்ட ஊசி வடிவமான பளிங்குகளாக இருக்கும். ஊசி வடிவமான பளிங்குகளாக இவை இருப்பதை காணலாம். ஊசி வடிவ பளிங்குகள், பளிங்கு ஊசி வடிவம். ஆனால் 95 மாறுபாசியன்களை குளிர விட்டால் மீண்டும் அது சாய் சதுர கந்தகமாக மாற்றமடையும். ஆகவே எஸ் அல்ஃபா, எஸ் பீட்டா, எஸ் சாய் சதுரம், எஸ் ஒரு சரிவு லிமிட்டிங் 95.6 பாகை சிக்கு மேலும் 95.6 பாகை சிக்கு கீழும் மேலும் மாற்றேன். ஆகவே இந்த மாற்றம் இவ்வாறு நடைபெறுவதை நாங்கள் காணலாம். மேலும் கீழும் இந்த மாற்றம் நடைபெறும். ஆகவே பாருங்கள், இந்த மாற்றம் மேலும் கீழும் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த கந்தகத்தை நாங்கள் வெப்பமேற்றும் போது, இந்த ஒரு சரிவு கந்தகத்தை வெப்பமேற்றும் போது 119 பாக சியில் அது உருகி திரவமாக மாறும். பாருங்கள், 119 பாக சியில் உருகுநிலை சாய் சதுரத்திலும் பார்க்க ஒரு சரிவு கந்தகத்துக்கு கூட உருகுநிலை சாய் சதுரத்திலும் பார்க்க ஒரு சரிவு கந்தகத்துக்கு உருகி திரவமாவதை காணலாம். பாருங்கள், இது சாதாரணமான நோக்கம். எனவே இந்த கந்தகம் வளியில் எரியும் போது கந்தகத்தின் தாக்கங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். இந்த கந்தகத்தின் தாக்கங்கள், சல்வர் ரியாக்ஷன் ஆஃப் சல்வர், கந்தகத்தின் தாக்கங்கள். இந்த கந்தகத்தின் தாக்கம், எஸ்ஸின் தாக்கம், வளியில் கந்தகம் வளியில் எரிக்கப்படும் போது அது SO2ஆக மாறும். எரியுங்கந்தகத்தின் மனம் SO2, கந்தகம் வளியில் எரிக்கப்படும் போது SO2ஆக மாறும். SO3 தராது, அவை வளியில் SO2ஆக மாறும். கந்தகம் நீருடன் தாக்கம் அடைவதில்லை, நீருடன் தாக்காது. ஆனால் கந்தகம் சாதாரண அமிலங்களுடன் தாக்கமில்லை, செறிந்த அமிலங்களினால் ஒட்சியேற்றப்படும். செறிந்த சல்பூரிக் அமிலம், செறிந்த நைட்ரிக் அமிலம் என்பவற்றினால் இந்த கந்தகம் ஒட்சியேற்றப்படும். HNO3 concentrated, SO2 NO2 நீராகவும் வரும். கொதிநிலையில் உள்ள நைட்ரிக் அமிலத்திற்கு கந்தகத்தை சேர்த்தால் செறிந்த அமிலம் கொதிநிலையில் உள்ளது, அங்கு H2SO4 உருவாக்கப்படும். பாருங்கள், கொதிநிலையில் உள்ள கந்தகம் சாதாரணமாக SO2 NO2 நீரை தரும்,
கொதிநிலையில் உள்ள கந்தகத்துக்கு நாங்கள் நைட்ரிக் அமிலத்துக்கு கந்தகத்தை சேர்க்கும்போது அது H2SO4 NO2 நீராக மாறுவதை காணலாம். ஆவி வெவ்வேறு தாக்கங்கள். சல்பூரிக் அமிலம், செறிந்த சல்பூரிக் அமிலம் அங்கே நாங்கள் பயன்படுத்தப்படும் போது பாருங்கள், செறிந்த சல்பூரிக் அமிலத்தை நாங்கள் இங்கே பயன்படுத்தும் போது செறிந்த சல்பூரிக் அமிலத்தை நாங்கள் இங்கே பயன்படுத்தும் போது பாருங்கள், செறிந்த சல்பூரிக் அமிலம் இதை நாங்கள் பயன்படுத்தப்படும் போது அதுவும் SO2 H2SO4 கான்சன்ட்ரேட்டட் SO2 நீராக மாறும். அப்போ அவதானியங்கள், கந்தகம் நீருடன் தாக்கமில்லை, ஆனாலும் கந்தகம் ஐதான அமிலங்களுடன் தாக்கமில்லை. ஒட்சியேற்றும் அமிலங்களாகிய நைட்ரிக் அமிலம் சல்பூரிக் அமிலத்தினால் ஒட்சியேற்றம் அடைவதை நாங்கள் காணலாம். ஆகவே இந்த விளைவுகளை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்களே, இவற்றின் தொடர்ச்சியை நாங்கள் இந்த கூட்டம் 16 இன்னும் தியரி இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியை அடுத்தடுத்த வகுப்புகளிலே நாங்கள் பார்த்துக்கொள்வோம். நீங்கள் இந்த வகுப்பில் நடந்து முடிந்ததை ஆயத்தப்படுத்தி கொண்டு அடுத்த வகுப்புக்கு வந்தால்தான் அந்த தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். அதன் பிற்பாடு அதனுடைய கேள்விகளையும் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அவை இவற்றை கவனமாக பார்த்து கவனமாக கிரகித்து அடுத்த வகுப்புக்கு நாங்கள் வாருங்கள். நாங்கள் இந்த வகுப்பை இந்த இடத்தில் இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வகுப்பு நாங்கள் மீண்டும் தொடங்குவோம்.